ஈரான் நாட்டிற்கு ஈரான் என்று பெயர் வைக்கப்பட்ட தினம் இன்று. ஈரானுக்கு முன்னாடி இருந்த பெயர் பெர்ஷியா. கிரேக்க காலத்துல இருந்து காலனி நாடுகளுடைய ஆதிக்கம் வரைக்கும் பெர்ஷியா அப்படின்னு தான் அது அழைக்கப்பட்டுச்சு. ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள் எல்லாமே அதை பெர்ஷியான்னு தான் குறிப்பிட்டாங்க. உலக வரைபடங்கள்லையும் அப்படிதான் எழுதினாங்க. அதை மாற்றணும்னு நினைச்சாரு அந்த நாட்டுடைய அரசரான ரேசா ஷா பாலவி. அது வெறும் ஒரு பெயர் மாற்றம் மட்டுமல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்தின் அடையாளம். உலகமே பெர்ஷியா அப்படின்னு நினைச்சாலும் உள்ளூர் மக்கள் மத்தியில ஈரான் அப்படிங்கிற பெயர் தான் மனதிற்கு நெருக்கமானது. ஈரான் அப்படின்னா லேண்ட் ஆஃப் ஆரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். கிமு 1000க்கு முன்னாடியில இருந்தே இந்த இடத்திற்கு அப்படி ஒரு பெயர் தான் இருந்திருக்கு. ஆர்யா, ஈரான் ஷஹர், ஈரான் ஜமீன் அப்படின்னு ஈரான் சம்பந்தமான பெயர்கள் தான் இந்த நாட்டுக்கு அதிகம். கொலோனியல் ஆதிக்கத்தை குறிக்கக்கூடிய பெர்ஷியா அப்படிங்கிற பெயரை விட தொன்மையான காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஆரியர்களின் நிலம்ங்கிறதை குறிக்கக்கூடிய ஈரான்கிற பெயர் ஒரு புது தன்னம்பிக்கையை தருவதா அரசர் நினைச்சார். அதற்கு முன்னாடி ஐரோப்பியர்களுடைய பார்வையில பெர்ஷியா அப்படிங்கிறது கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு, பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கண்டிராத நாடு அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அதை மாற்றி தொன்மையான காலத்திலிருந்தே பெருமை வாய்ந்த நாடாக, புதிய பாதையில் பயணிக்கும் ஒரு புதுமை நாடாக ஈரான் திகழும் என்பதை உணர்த்துவதற்காக 1935ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் நாள் அரசர் ரேசா ஷா பாலவி, இனிமேல் எங்கள் நாட்டை பெர்ஷியான்னு அழைக்காதீங்க, ஈரான் என்று அழையுங்கள் என்று அறிவிப்பு வெளியிட்டார். அந்த அறிவிப்பு வெளியான நாள்ல இருந்து ஈரானுக்கு ஈரான்கிற பெயரே நிரந்தரமானது. உலக சரித்திரத்தில் எண்ணற்ற பக்கங்களை கொண்டிருக்கும் ஈரானிற்கு அதன் தொன்மையான பெயரான ஈரான் மீண்டும் வைக்கப்பட்ட தினம் இன்று.